யாரையுமே வந்து விட்டே வைக்கல. எவன் போட்டாலும் வந்து ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் வந்து 2 பேருமே டார்கெட் பண்ணாங்க. கேப்டன் பேட் கமின்ஸே அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா ரொம்ப ஒரு டிஃபெண்ட் ஆயிருக்கும். நேத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நான் ரியலி டிசப்பாயிண்டட் ஆன் ருத்துஸ் கேப்டன்சி. ஒரு மனுஷன் வந்துட்டு நீ இன்ஜுரிக்கு உட்காந்து ரீஹாப்ல இருக்காரு. அந்த மனுஷன் திரும்பி வந்தாதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன மேட்ச் இது? நான் உங்கள் எம்கே, இது நம்ம விஷ்ணு. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோமா, நேற்று ஐபிஎல்ல 2 மேட்ச் டபுள் ஹிட்டர் டே. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்ஜி அண்ட் ரெண்டாவது மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ முதல் மேட்சை பத்தி பேசிடுவோம் டக்குன்னு. விஷ்ணு சொல்லுங்க, நேற்று மேட்ச் எப்படி நடந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்ஜி. நான் முதல் எடுத்தவொடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து எஸ்ஆர்எஸ் தான் பேட் பண்ணாங்க. நாம வந்து ஹைலி ஆன்டிசிபேட்டட் மேட்ச்னு சொன்னோம், ஹை ஸ்கோரிங் கேம்னு சொன்னோம். ஆனா பார்த்தோம்னா இது ஒரு லோ ஸ்கோரிங் என்டர்டெய்னரா இருந்தது. இல்ல இது வந்து பிக்சர் எல்லாம் பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன். மேபி வந்து எல்எஸ்ஜி பவுலர் வந்து நம்மள ராங் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். டெஃபினெட்லி. ஏன்னா ஷமி வந்துட்டு டாப் ஆர்டரே டாப்பிள் பண்ணிட்டாப்ல. டிராவிஷேக்கோட பார்ட்னர்ஷிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் கூட. ஸோ ஷமி வந்துட்டு ப்ரூவ்ட் மீ ராங். பிகாஸ் செம்ம டொமஸ்டிக் சீசன்ல இருந்து வர்ற மனுஷன் வந்தான், 2 பேரையும் கழட்டி விட்டு போயிட்டான். அண்ட் தென் பிரின்ஸ் யாதவ், யோ அம்மா வாட் அ பவுலர் இஸ். அண்ட் அந்த விக்கெட்லாம் கண்ணில் எடுத்து ஒத்திக்கான். இஷான் கிஷனுக்கு போட்ட டெலிவரி, அப்படி ஒரு டெலிவரி. ஆமா, பேட்டிங்ல வந்து இது பெரிய பேட்டிங் ட்ராக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி லியாம் லிவிங்ஸ்டனே உள்ள கொண்டு வந்தாங்க. பட் ஆனா அவருமே வந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பேட்லயே படல. 14 ஆஃப் 20 அப்படின்ற மாதிரி ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து கிளாஷனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து நல்லா மிடிலா வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு வந்து அவங்க அடிக்கணும் அப்படின்னு போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து முதல்ல பேட்டை வந்து பாலை வச்சு மிடில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி பொறுமையா ஆடினாங்க. ஏன்னா 10 ஓவருக்கு வந்து நம்ம ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா வந்து 35 ஃபார் 4. அதுக்கப்புறம் தான் வந்து கிளாஷனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து வாட் தேர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வேற எதுவும் சொல்ற மாதிரி யாரும் போடல. சொல்ற மாதிரி யாரும் பேட்டிங்ல வந்து அவங்க 2 பேருக்கு வந்து பெருசா சப்போர்ட் எதுவுமே கிடைக்கல. நான் வந்து பெருசா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் தோ வந்து அது சன்ரைசர்ஸோட ஹோம் கிரவுண்ட் தான். பட் ஆனா டாப் 3ல யாராவது ஒரு ஆளு கிளிக் ஆயிருக்கலாம். ஒரு ஆளுமே ஆனா கிளிக் ஆகல அப்படின்றத ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இல்ல கிளிக் ஆகலங்கிறத தாண்டி எல்எஸ்ஜி பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிதம்ல இருந்தாங்க நேத்து மேட்ச்ல. சோ இனிஷியலா அந்த 10 ஓவர் அன்டில் அன்லெஸ் அந்த ஒரு 10 ஓவர் வந்துட்டு நல்லா கண்ட்ரோலா கமாண்டிங்கா இருந்தவங்க. அடுத்து அந்த 2 பார்ட்னர்ஷிப் பிட்வீன் நிதிஷ்குமார் ரெட்டியும் அண்ட் நம்ம கிளாசன் ஐயாவும் எடுத்ததுக்கு அப்புறமுமே அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆக இவங்க சைடு பிரஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சது. யாரையுமே வந்து விட்டே வைக்கல. அவன் போட்டாலும் வந்து ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் வந்து 2 பேருமே டார்கெட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 அடிச்சோம் அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து பவுலர்ஸ்க்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகும். அந்த பிரஷர் ஃபீல் ஆகும், பிரேக் ஆகி ப்ரெஷரைஸ்ட் ஆவாங்க. ஸோ அவங்க லூஸ் பால் போட நல்ல சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ப்ராப்பரா அந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க. 2 பேருமே வந்து பியூர் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடினாங்க. அது வந்து ஆக்சுவலா இந்த டீசென்டான ஸ்கோர் வந்ததுக்கு காரணமுமே வந்து அதுதான். அவங்க 2 பேரால மட்டும்தான் வந்துச்சு. அதர்வைஸ் வந்து அவங்க 2 பேரும் வந்து டாப் 4 மாதிரி வந்து ஆடி இருந்தாங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் 100க்குள்ள ஆல் அவுட் ஆக நிறைய சான்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டி அவங்களோட அந்த காம்னஸ் வந்து கொஞ்ச நேரம் பிட்ச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணதுனாலதான் வந்து இந்த ஸ்கோரே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அட் தி சேம் டைம் நாம வந்து எல்எஸ்ஜியோட பவுலர்ஸையுமே வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணணும். அவங்களுக்கும் வந்து சேர வேண்டிய கிரெடிட்டை வந்து கொடுக்கணும். எஸ்பெஷலி ஷமி வந்து நல்ல பவர் பிளேயர், ஹூ தே ஆர், அதாவது ஹூ ஹி இஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாரு. சன்ரைசர்ஸ் தான் போன வருஷம் ஆடினாரு. அவரை வந்து ட்ரேட் பண்ணாங்க. அவர் இந்த டீமுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ராப்பரான ரிவெஞ்ச் மாதிரி கொடுத்தாரு அந்த டாப் ஆர்டர்ஸ்க்கு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து இப்பதான் வந்து எமர்ஜ் ஆகுறாரு. அவரோட அந்த பால் வந்து லிட்டரலி அன்பிளேபிளா இருந்துச்சு இஷான் கிஷனுக்கு. அதுக்கப்புறம் டிக்வேஸ் ரத்தி அந்த கேட்ச் சொல்லவே நாங்க ஸ்பைடர்மேன் கேட்ச். ஸ்பைடி சும்மாவே வந்துட்டு தாவி பிடிக்கிற மனுஷன். இதெல்லாம் எங்க இருந்து எங்கேயோ தாவி பிடிச்சி ரியாக்ஷன் டைம்லாம் வேற லெவலு. அதுக்கப்புறமே வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு மேட்ச் பாக்குறேன். எப்படி அப்படின்னா வந்து ஒரு டீம் வந்து 5 பவுலர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி அவங்களோட 20 ஓவர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஜாப் டன் பை பண்டர். அவரோட ஃபீல்டு பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், அவரோட அந்த பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் ஷமி வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் போட்டாரு அப்படின்னே சொல்லலாம். 4 ஓவருக்கு 9 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காப்ல. அட் தி சேம் டைம் டிக்வேஸ் ரத்தி வந்து
கொஞ்சம் வந்து ரன்ஸ்க்கு போயிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவருமே சூப்பரா போட்டாரு. அண்ட் பிரின்ஸ் யாதவ் வந்து இன்னைக்கு எக்ஸப்ஷனலா போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் பையன் சித்தார்த்துமே வந்து எக்கனாமிக்கலா வந்து ஒரு ஸ்பின்னர் அந்த சைடு ட்ராக்ல எப்படி பண்ண சோ முடியும்? மணிமாறன் சித்தார்த்தை பொறுத்தவரை எப்பப்பெல்லாம் சான்சஸ் கிடைக்குது டெலிவர் பண்ற பையன். யா அவர் வந்து ஆக்சுவலா அந்த அந்த விக்கெட்ல வந்து ஸ்பின்னுக்கு பெருசா அசிஸ்டன்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து, அதாவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து எவ்வளவு டிஃபென்சிவா போட முடியும் அப்படின்றத வந்து இவர் ப்ராப்பரா காமிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஆவேஸ் கானுமே வந்து நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே இப்போ செகண்ட் இன்னிங் சைடு மூவ் ஆனோம் அப்படின்னா வந்து ஃபைனலி இது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க பண்ணது திருப்பி திருத்திக்கிட்டாங்க. ரிஷப் பண்ணிட்ட ஓப்பனிங் பண்ணல, அதே வழக்கம் போல ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச் மார்ஷ் தான் வந்தது. அண்ட் பைசன் அடிப்பாருன்னு சொன்னேன், பைசன் அடிக்கல. 14 ரன் 12 பால்ல 2 பவுண்டரிஸ் தான் போயிடுக்கு. ஆனா அந்த சைடு மார்க்ரம் ஒரு நல்ல இன்னிங்ஸ், 27 பால்ஸ் 45 ரன்ஸ், நல்லா அடிச்சு ஆடினாரு. அடுத்து 1 டவுன்ல இறங்கி வந்தாரு நம்ம ஸ்பைடி சொல்லவே வேணாம், சோலோவா நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. ஆமா, ஆக்சுவலா அவர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஆக்சுவலா இவங்களுமே வந்து ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, மார்க்ரமும் மார்க்ஸும். அதுக்கப்புறமே வந்து ஆக்சுவலா மார்க்ரம் வந்து அவரோட ஃபார்மை கண்டுபிடிச்சு கொஞ்சம் பெட்டரா ஆடினாரு. மார்ச் வந்து போன மேட்ச் நல்லா ஆடினாரு, இந்த மேட்ச் வந்து ஸ்லோவா இருந்துச்சு, அதனால அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அவங்க மேஜர் கரெக்ஷன் ஒன்று பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து எதுக்கு நம்ம வந்து போன வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஓப்பனிங் பேரை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க பழைய ஓப்பனிங் பேருக்கே போய் பண்ட்டை வந்து 1 டவுனுக்கு தள்ளிட்டாங்க. ஆனா போன சீசன் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா வந்து 1 டவுன் வந்து பூரன் ஆடினாரு, நம்பர் 4ல பண்ட் ஆடினாரு. பண்ட் வந்து ஆக்சுவலா வந்து மிடில் ஆர்டரை வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணி இருந்தாரு. அவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் வந்து அந்த டீம்ல கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ வந்து ஆயுஷ் பத்வானி வந்து ஒரு 12 ரன்ஸ் இன் 9 பால்ஸ் அடிச்சாரு. ஆக்சுவலா வந்து அது தேவையில்லை, ரொம்ப இறங்கி வந்துட்டாரு. அவர் ஸ்டம்பிங் ஆனது எல்லாமே வந்து. அண்ட் நிக்கோலஸ் பூரனுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. அவர் ஃபார்ம் இன்னும் டெரிபிளா தான் போயிட்டு இருக்கு, இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கு. எப்ப மேல வரப்போறாரு, எப்ப ஐபிஎல்குள்ள வரப்போறாருன்றது தெரியல. ஆக்சுவலா வந்து ஈவன் தோ இது வந்து ஒரு 156 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து இதுவுமே வந்து லாஸ்ட் ஓவர் வர போச்சு. லாஸ்ட் பாலுக்கு முன்னாடி பால் வர போச்சு. லாஸ்ட் ஓவர்ல 9 ரன்ஸ் டு வின் இருந்துச்சு. அந்த இதுல வந்து ஆக்சுவலா பவுலிங் வந்து எஸ்ஆர்ஹெச்ல வீக்கா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுவே வந்து ஒரு பெட்டர் பவுலர்ஸ் லைக் யாராவது பெரிய டெத் பவுலர் யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ்ல நம்ம கேப்டன் பேட் கமின்ஸ் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிருக்கும். வாய்ப்பே இல்ல. பேட் கமின்ஸ் T20 ரெக்கார்ட்ஸ் எடுத்து போய் பாருங்க. பேட் கமின்ஸ் வந்து எந்த ஊர்லயா இருந்தாலும் T20ல பொழக்கதான் செஞ்சிருக்காங்க. T20 ஐலயும் பொழந்திருக்காங்க, ஐபிஎல்லையுமே நல்லா பொழந்திருக்காங்க. அவர் கேப்டன்சி ஆக்சுவலா கேப்டன்சி மேட்டர் கிடையாது இல்ல. இப்போ லாஸ்ட் ஓவர் பவுலிங் பத்தி தானே நம்ம பேசுறோம். லாஸ்ட் ஓவர் பவுலிங் ஓகே, 9 ரன் டிஃபரெண்ட் ஆயிருக்கும்ன்றது நான் கேப்டன்சிலேயே பொறுத்திருக்கும், ஸ்ட்ராட்டஜிலயும் வந்திருக்கும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஆக்சுவலா 156 அது வந்து ஆக்சுவலா இப்போ 2026ல எல்லாமே வந்து அது ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு 120 மாதிரி இப்போ 160 எல்லாம் தெரியும். இந்த லெவலுக்கு இஷான் கிஷன் கொண்டு வந்ததே என்ன கேட்டா பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அவங்க கிட்ட இருக்க பவுலிங் லைனப்பை வச்சு மேக்கப் பண்ணி கொண்டு வந்தது ஆக்சுவலி ஐ அப்ரிசியேட் தட். இன்னும் கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ் போர்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து த ஸ்டோரி வுட் பி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஈவன் தோ வந்து நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் இருந்திருந்தா கொஞ்சம் வேல்யூ ஆடட் ஆயிருக்கும் அப்படின்னு நானும் சொல்றேன். பட் ஆக்சுவலா நான் என்ன இந்த மேட்ச்ல பாக்குறேன் அப்படின்னா வந்து பண்ட் வந்து ஈவன் தோ ஸ்லோவா தான் வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்லோவா தான் இன்னிங்ஸுமே ஆடி இருக்காரு. பட் அந்த ஸ்லோன்றது வந்து இந்த நேச்சர் ஆஃப் தி கேம்க்கு வந்து தேவைதான். ஏன் அப்படின்னா இந்த பெரிய ஸ்கோர் எதுவும் கிடையாது. ஸோ அதனால நம்ம பொறுமையா ஆடி ஃபார்மை ரீகெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டோர்னமெண்ட்டுக்குள்ள போறப்போ வந்து ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் டீமுக்குமே வந்து நல்ல கான்பிடன்ட் கிடைக்கும், அவருக்குமே ஒரு நல்ல கான்பிடன்ட் கிடைக்கும். ஏன்னா அவரோட போன சீசன் ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அவரோட அந்த ஆப்ஷன் பைன்றது வந்து ரொம்ப ஒரு மண்டைக்குள்ளே ஓடி இருந்ததால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ஆனா இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்டேஜ்லயே வந்து அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்லயே வந்து கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்காரு அப்படின்னா அவருக்கு நல்ல கான்பிடன்ட் தரும். ஸோ அட் தி சேம் டைம் அவரோட கேப்டன்சியுமே நல்லா பெட்டரா பண்ண முடியும் அப்படின்றத நான் இதை ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் இங்க வந்து இன்னைக்கு ஷமிக்கு கொடுத்திருக்காங்க அவரோட எக்ஸப்ஷனல் ஸ்பெல்லுக்கு. வெல் டிசர்விங் மேன் ஆஃப் தி மேட்ச் என்ன பொறுத்தளவுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க இதை பொறுத்தளவு? ஷமி ஆரம்பத்திலே சொன்னதான், ஹீஸ் பீன் ஒண்டர்ஃபுல் இன் திஸ் டொமஸ்டிக் சீசன். ஸோ அந்த சீசனோட ஃபார்மை அப்படி கேரி ஃபார்வர்ட் கொண்டு வந்து பண்ணி அண்ட் ஹீஸ் பெர்ஃபார்மிங் எக்ஸப்ஷனலி வெல். ஸோ இது வெல் டிசர்வ்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. அண்ட் அங்கிருந்து இப்போ இந்த மேட்ச்லயே வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, பவுலிங் வந்து ஆக்சுவலாவே வந்து லாஸ்ட் ஓவர் வேற யாராவது போட்டிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா அவங்க 6 பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க.
யாருமே அவ்வளவு போரா போடல. உனத்கட் தவிர, உனத்கட் வந்து பியூர் பவர் பிளே பவுலர். அவர் டெத்ல போட்டதால தான் அடி வாங்கியிருக்காரு. மத்தபடி ஹர்ஷ் துபேவா இருக்கட்டும், இஷான் மலிங்காவா இருக்கட்டும், ஹர்ஷல் பட்டேல்லாம் எப்பவுமே வாரி வழங்குவாரு. ஆனா 3 ஓவர்ல 16 தான் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பட் ஈவன் தான் நமக்கு நேத்து பவுலிங்குமே நல்லா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். சாரி, உங்களை நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். நீங்க திரும்ப கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதுதான் எக்ஸெப்ஷனல் பவுலிங் பை ஹர்ஷல் பட்டேலும் கூட. பிகாஸ் எனக்கு கேட்டால் அந்த உனக்கட் ஓவரை கூட நம்ம ஹர்ஷல் பட்டேலுக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்றதுல எனக்கு தோணுச்சு நேற்று மேட்சை பொறுத்தவரை. ஸோ அங்கிருந்து திரும்பி இப்போ 2வது மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ இது ஒரு நல்ல ரைவல்ரி, இதுவும் ஒரு நல்ல மேட்ச், 50-50 மேட்ச்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங், சிஎஸ்கே நேற்று டாஸை வின் பண்ணாங்க. ஆமா, இது ஆச்சரியமா இருந்தது அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு. இது நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டாட்ஸ்னே சொல்லலாம். ஆக்சுவலா 2024, 2025, 2026ல 3 வந்து ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா நம்ம டாஸ் வின் பண்ணிருக்கோம். டாஸ் வின் பண்ணதுல நம்ம ருத்து வந்து டாஸ் வின் பண்றது ரேரா தான் இருக்கு. ஸோ இந்த 3 மேட்ச்லயுமே டாஸ் வின் பண்ணிருக்காரு. வின் பண்ணா ஆனா அந்த 3 மேட்ச்மே தோத்துருக்கோம். 3மே ஆர்சிபி அகைன்ஸ்டா தான் வந்திருக்கு. செம ஃபேக்ட் இல்ல அது. ஸோ இந்த மேட்ச் தோத்துட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி சிஎஸ்கே தோத்துச்சு. அண்ட் எப்படி தோத்தாங்க? வழக்கம் போல போலிங் இனிஷியலா கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருந்தது. விக்கெட் சூப்பரா இருந்துச்சு. இனிஷியலா நல்லா இருந்தது. இருக்கட்டும் ரெண்டுமே வந்து. ஆனா ஒரே ஒரு பவுலரை மட்டும் தயவு செஞ்சு நீங்க என்ன சொல்றது, லைக் ஹென்றி, ஹென்றி இன்னும் நீங்க பேக் பண்ணி போட விட்டுட்டு இருக்கீங்கன்ற. ஈவன் தோ ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சிருந்தாலும், பட் இந்த சீசனா இருக்கட்டும், ஈவன் இந்த வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், ஹீஸ் பீன் எக்ஸ்பென்சிவ். ஸோ எதுக்கு இன்னும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ அதே அட் த சேம் டைம் 100 அகமதையும் நேற்று வச்சு பொலன்னு பொழந்துட்டாங்க. அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அண்ட் ஓவரால் பார்க்குறப்போ நேற்று ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸெப்ஷனல். எஸ்பெஷலி ஓப்பனிங்ல வந்துட்டு சால்டன் கோலி கொஞ்சம் லேட் ஸ்டார்ட் கொடுத்தாலும், அதுக்கடுத்து படிக்கலா இருக்கட்டும், நம்ம சிங்கப்பூர் சித்தப்பு டிம் டேவிட் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ அவர் எப்படித்தானோ தெரியல, சிஎஸ்கேனா அடி நடிக்கிறாரு. என்னன்னு தெரியல, என்ன கணக்கு வழக்குன்னு தெரியல. ஸோ மஞ்ச சொக்கா போடுற மனுஷன் மஞ்ச சொக்காவே ஓட விட்டு அடிச்சு தர்றது தான் நேற்று நடந்தது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து, ஆக்சுவலா நான் நோ ஹேட் டு சிஎஸ்கே, நான் பெரிய சிஎஸ்கே ஃபேன் அண்ட் ருத்து ஃபேனும் கூட. பட் ஆனா நேற்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நான் ரியலி டிசப்பாயிண்டட் ஆன் ருத்துஸ் கேப்டன்சி, ஃபீல்டு பிளேஸ்மெண்ட், இல்லை பவுலிங் ரொட்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து, ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வர வெல் அண்ட் கண்ட்ரோல்டாக இருந்துச்சு சிஎஸ்கேவோட பவுலிங் லைன். அப்போ அண்டு அந்த ஆர்சிபியோட ஆக்சிலரேட்டன்ஸ் ரேட்டையுமே வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சிருந்தோம். பட் ஆனால் 11th ஓவராக சம்திங் டூபேக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். டூபேக்கு கொடுத்து அவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. நமக்கே தெரியும் டூபே வந்து 2 ஓவர் பவுலரா அப்படின்னு கேட்டா இல்ல, நிச்சயமா கிடையாது. அது ஒரு பிளாட் ட்ராக் வேற. ஸோ அவரை பார்த்தா எப்படி அடிக்கதான் போறாங்க அப்படின்னு நமக்கே தெரியும். ஏன் அந்த 2வது ஓவர் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கப்புறமே வந்து ரஜத் பட்டிதாரும் தேவ்தத் படிக்கலும் ஆடிக்கிட்டு இருக்கையில, ரஜத் பட்டிதாருக்கு 140+ வந்து பேசர்ஸ் போட்டா வீக்னஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடி நாம வந்து ஓவர் டனுக்கு கொடுக்காம நூர் அகமது கொடுத்தாரு. நூர் அகமதுக்கு வந்து ரஜத் பட்டிதாரா இருக்கட்டும், டேவிட் படிக்கலா இருக்கட்டும், 2 பேருமே ஸ்பின் வந்து பெர்ஃபெக்டா ஆடுவாங்க, போட்டாலே பொழந்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு டாக்டிக்கல் மிஸ் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து 16th ஓவர் வந்து கலீலுக்கு போட்டு 16th ஓவரோடய கலீலோட கோட்டாவை முடிச்சிட்டாங்க. 17th ஓவர் 100க்கு கொடுத்தாரு. அந்த 100க்கு கொடுத்த ஓவர் பெரிய காஸ்ட்லி ஆச்சு. அதுக்கப்புறம் 18th ஓவர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்ஃபுல் கம்போஜ் வந்து போட்டாரு, விக்கெட்லாம் எடுத்தாரு. அந்த நோபால்ல விக்கெட் எடுத்தது எவ்வளவு பெரிய காஸ்ட்லி ஆச்சு அப்படின்றது அதுக்கடுத்த ஓவர்ல தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா 19th ஓவர் ஜேமி ஓவர்டன் கொடுத்தாங்க. ஜேமி ஓவர்டன் 19th ஓவர் போடையில சிங்கப்பூர் சித்தப்பா பொழந்துட்டாரு. என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் இயரும் இதே மாதிரிதான் ஆச்சு. சம்மன்ல யாரு கலீல் அகமதை வந்து ரொமாரியா 34 ரன்னும் 30 ரன்னும் அடிச்சாங்க. என்னதான் ஆச்சு? இந்த டெத் பவுலிங் வீக்கா தான் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அண்ட் அட் தி சேம் டைம் நம்ம நூர் அகமதையுமே வந்து பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து அவர் 2 செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் தி டோர்னமெண்டா இருந்தாரு. சிஎஸ்கேக்கு லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. ஆனா அதுக்கு அவர் மட்டுமே காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னரா தான் இருக்காரு. இங்கேயா இருக்கட்டும், இல்ல ஓவரால் இன்டர்நேஷனல்ல நடக்கிற லீக்ஸா இருக்கட்டும், இல்ல அவரோட டீமுக்கா இருக்கட்டும்.
அவர் எப்பவுமே ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னரா தான் இருப்பாரு. ஆனா அவருக்கு மத்த எண்ட்ல இருந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர் இருந்தா மட்டும்தான் அவரால் விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். சோ அதனால வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து பவுலிங் ஃபுல்லாவே வீக்கா இருக்கு. யாரு கலில் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலரே நம்ம கலீல் தான். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே கம்மியா ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு 9.25 எக்கனாமில இருக்கிறாரு. மீதி எல்லாம் 10 ரன் பெர் ஓவர், 12 ரன் பெர் ஓவர், 14 ரன், 15 ரன் கொடுத்துட்டு வாரி வழங்கியிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு பவுலிங் ரொட்டேஷன். அதை விட என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா போன மேட்ச் தான் வந்து பவுலிங்ல சமாடி பிவிகேஎஸ்ட வாங்கிட்டு வரோம். நான் ஏதாவது 1-2 சேஞ்சாவது ஏதாவது இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படியே அன்சேஞ்ச் 11 வந்து சொல்றாங்க. எனக்கு புரியல என்னதான் ஆச்சு, ஏதோ வேற காம்பினேஷனே கிடையாதா? அகில் ஹுசைன், நீங்க பிரசாந்த் வீரை வந்து ஜடேஜாவோட பேக்கப்னு சொல்லிதான் டீமுக்குள்ளே எடுத்துட்டு வரீங்க. அவருக்கு ஏன் பவுலிங் தரல? அப்போ அவரை வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னரா யூஸ் பண்ணலாம். ஸ்பார்க் இல்லன்னு சொல்றாங்களே தவிர்த்து, பட் அந்த ஸ்பார்க் இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமே. ஏன்னா பெஞ்ச்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. அகில் ஹுசைனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உர்வில் பட்டேல் இன்னொரு டாக்டிக்கல் மிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா ஏன் வந்து நீங்க எடுத்தோடனே வந்து 16th ஓவர்ல இம்பாக்ட் சப் அனௌன்ஸ் பண்ணீங்க? உங்களுக்கு தான் என்ன கலில் பவுலிங் கோட்டா போட்டு முடிச்சிருச்சு, ஓகேவா? உடனே இம்பாக்ட் சப் அனௌன்ஸ் பண்ணணும்னு ஏதோ அவசியம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் வந்து 4 ஓவர்ல வந்து அரௌண்ட் 80 ரன்ஸ் பக்கத்துல கொடுக்குறீங்க. நீங்க உடனே கார்த்திக் சர்மாவை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க இம்பாக்ட் சப்பா. அவரால் அடுத்த இன்னிங்ஸ்ல வந்து பெருசா எதுவும் இம்பாக்ட் கொடுக்க முடியல. ஏன் நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியது அந்த ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு ஒரு ஊர்வில் பட்டேல் மாதிரி யாருக்கோ ஒரு ஆளுக்கு அவரை தான் நீங்க சொல்றீங்கல்ல உங்களோட சோசியல் மீடியா போஸ்ட்ல ஃபுல்லா பேட்ல நல்லா மிடில் பண்றாரு, எல்லாமே வந்து 6 பர்ஃபெக்டா ஹிட் பண்றாரு அப்படின்னு. சோ அப்ப அவருக்கு ஏன் சான்ஸ் தர மாட்டீங்க? போன வருஷம் ஃபுல்லா அவர் நம்பர் 4ல தானே லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஐபிஎல் ஆனாரு. ஏன் நம்பர் 4ல அவரை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல, இந்த என்னதான் இங்க நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இனிஷியலா யங்ஸ்டர்ஸ்னாங்க. யங்ஸ்டர்ஸ் இப்ப என்னடானா விளையாட வைக்கிறாங்களே தவிர்த்து உள்ள இது சான்சஸ் எதுவும் பெருசா கொடுக்கறது இல்ல. ரீப்ளேஸ்மெண்ட் இவருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் இவருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் இவருன்னு சொல்றீங்களே தவிர்த்து நீங்க அந்த நீங்க கொடுக்குற வேலிடேஷனுக்கும் ஜஸ்டிபிகேஷனுக்கும் ஏதாவது பாயிண்ட ப்ரூவ் பண்ணணும் பாக்குறோம். ஆனா 3 மேட்ச் ஆச்சு, இன்னும் ஒண்ணுமே ப்ரூவ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. அன்டில் அன்லெஸ் ஒரு மனுஷன் வந்துட்டு நீ இன்ஜுரிக்கு உட்காந்து ரீஹாப்ல இருக்காரு, அந்த மனுஷன் திரும்பி வந்தாதான் நடக்கும்னு நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் சோ. நான் ஏன் அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரிதான் இருந்துச்சு. தோனி தான் 3 மேட்சுக்கு அப்புறம் கேப்டன்சி பண்ணாரு. 11 மேட்ச் கேப்டன்சி பண்ணாரு. 11ல 4 தான் வின் பண்ணாரு. சோ அதோட இல்ல ஆக்சுவலி கேப்டன்சின்னு சொல்லல. அன்டில் அன்லெஸ் அவர் கீப் பண்ணிட்டு இருக்கிறப்ப அட்லீஸ்ட் ஃபீல்ட் எப்படி செட் பண்ணணும்ன்றது அவருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஐ அக்செப்ட் தட். ஃபீல்ட் அவர் என்னதான் லாஸ்ட் சீசன் ஒரு போர் சீசனா இருந்தாலும் ஃபீல்டிங் வைஸ் பாக்குறப்போ ஃபீல்டிங் தோனி செட் பண்ண ஃபீல்டிங்க்கும் ருத்து செட் பண்ற ஃபீல்டிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி போலிங் வந்து மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா வந்து இப்போ லாஸ்ட் இயர் ஆக்ஷன்ல கூட தோனி இன்வால்வ்டா இருந்தாரு. இந்த வருஷம் ஆக்ஷன்ல வந்து தோனி எதுவும் இன்வால்வ்டாவே ஆகல அப்படின்ற மாதிரி தான் கிரிக்கெட் ஹோவா இருக்கட்டும் இல்ல ESPN இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அப்படிதான் சொன்னாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ருத்துவோட டீம். ஸோ அதனால ருத்துக்கு வந்து ஆக்சுவலா ருத்துவை வந்து டெஸ்ட் பண்ண போறதே வந்து இந்த IPL தான் அப்படின்ற மாதிரி நிறைய வெப்சைட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்து தோனி இதுல வந்து பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுது அப்படின்னா 2016ல எப்படி தோனி வந்து இன்டர்நேஷனல்ல ரிட்டையர்ட் ஆயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விராட் கோலிக்கு ஒப்படைச்சாரோ அந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இதுல எதுவும் கான்ஃபிளிக்ட் இருக்கா? நீங்க எதுவும் சொல்லுங்க உங்களோட. எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிளிக்ட்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அப் டு த போர்ட். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போர்டை தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். நீங்க வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், நீங்க இவ்வளவோ பவுலர்ஸ் உள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸோ பேட் சீசனோ போர் சீசனோ நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. போர் சீசன் இல்லைன்னா காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. ஏன் மேட் ஹென்ரி நல்லா போடலன்னா என்ன வேற பவர் பவுலர் ஆப்ஷன் இல்லையா? இல்ல மேட் ஹென்ரி மட்டும் நான் இதுல ப்ளேம் பண்ண இல்ல. நான் மேட் ஹென்ரின்னு நானும் சொல்லல, மேட் ஹென்ரின்னு மட்டும் சொல்லல. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அகில் ஹுசைன் இருக்காரு, ஜாக் ஃபோக்ஸ் இருக்காரு. ஜாக் ஃபோக்ஸை நான் ஏன் திரும்ப சொல்லிட்டே ஈவன் தோ வேர்ல்ட் கப்ல போட்டு பொலன்னு பொழந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு சைட்ல நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹி மைட் பெர்ஃபார்ம். ஏன் ஜேக்கப் டுஃபி மட்டும் வந்துட்டு நான் சொல்லல. ஜேக்கப் டுஃபி வேர்ல்ட் கப்ல போட்டு அடிச்சானுங்க, பெர்ஃபார்ம் பண்ணலையா RCBக்கு? ஆனா அவர் வந்து இப்போ எங்க யூஸ் பண்றாங்க? பவர் பிளேல யூஸ் பண்றாங்க. அவர் பியூர் பவர் பிளே பவுலர், ஓகேங்களா? இப்போ நாம பாருங்க நம்ம கிட்ட யாரு பவுலர் இருக்கா முதல்ல சொல்லுங்க. கலீல் அகமது இருக்காரு, மேட் ஹென்ரி இருக்காரு, அகில் ஹுசைன் இருக்காரு,
வேற கம்போஸ் இருக்காரு. இப்ப நீங்க சொன்ன ஜாக் பாக்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 5 பவுலருமே பவர் பிளே பவுலர் தான். இதுல என்ன ஷாக்கிங் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் தோ நம்மகிட்ட இத்தனை பவர் பிளே பவுலர் இருக்காங்கல்ல, 3 மேட்ச்ல எத்தனை மேட்ச்ல பவர் பிளேல நம்ம விக்கெட் எடுத்தோம்? பெருசா இல்ல. இல்லதான். ஆனா ஆர்சிபி நேத்து பவர் பிளே எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க? பவர் பிளேவை ப்ராப்பரா ஆக்சுவலா வாங்க அவங்க பவர் பிளே பவுலர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க? ஒரு எண்ட் ஆன் தி டாட் புவி, இன்னொரு எண்ட் ஆன் தி டாட் ஜேக்கப் டெஃபி. இந்த மாதிரி பண்றதுக்கு ஏன் தான் சொல்றேன், ஜாக் ஃபாக்ஸ் ஒரு பக்கா பவர் பிளே பவுலர் தான். நியூசிலாந்துக்கே ஜேக்கப் டெஃபியும் ஜாக் ஃபாக்ஸ் தான் பவர் பிளே ஓபன் பண்ணுவாங்க. ஆனா நான் இதுல வந்து ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் டிஃபரா யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து சேனா கண்ட்ரிஸ் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல தான் வந்து இந்தியன் சாயில வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நியூசிலாந்து பேசர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு ஆடம் மில்னேவா இருக்கட்டும், இல்ல போல்ட் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு எக்ஸப்ஷனலா இருக்காரு. டீம் சவுதி வந்து எலைட் பவுலர் அவங்களோட நாட்டுக்கு. அவர் வந்து ஐபிஎல்ல சர்வை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சதா சரித்திரமே கிடையாது. சோ ஒரு சீசன் இருக்கும், ரெண்டு பேட் இல்ல அவர் எப்பவுமே ஆன் ஆஃபா தான் இருக்கும். மேட் ஹென்ரியுமே வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் ஃபார் அவங்களோட இன்டர்நேஷனல் டீம். ஆனா இங்க கிளப்ல வந்து எப்படி ஆடுறாரு? ரொம்ப மட்டும். சோ அதனால நான் வந்து அத ஆக்சுவலா நாம வந்து பேசருக்கு போனோம் அப்படின்னா வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேசரோ இல்ல ஒரு இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி போயிருந்திருக்கலாம். பட் ஆனா அந்த மாதிரி எதுவும் சான்சஸ் ஆப்ஷன்லயுமே இல்ல. சோ ஓகே, வேற எதுவும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்தியன் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்கணும், அதுலயும் இல்ல. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சம்படி லைக் குர்ஜப்ரீத் சிங் அவரோட ஹைட்டுக்கு, பேஸுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் ஒய் நாட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒய் நாட் சான்சஸ் ஃபார் த பீப்புள் இன் த பெஞ்ச்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அது அப்படிதான் இருக்கு நிலைமையும். அண்ட் பாப்போம், இந்த 3 மேட்ச் அடி வாங்கியாச்சு. இதுல இருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த அளவுக்கு. சரி வாங்க பாக்கலாம். நான் நேத்து வாங்க இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி ஜேக்கப் டெஃபி செம்ம லைன்ல இருந்து டெஸ்ட் மேட்ச்ல இருந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணா. ஒரு 6 ஆஃப்டர் விக்கெட், இன்னொரு 6 ஆஃப்டர் விக்கெட், டாப் ஆர்டர் அவன் ரெண்டு பேருமே வந்து ஆக்ஷன் ரிப்ளே மாதிரி ஷாட்ஸ் இருந்தது, அவுட் ஆனாங்க. அண்ட் அப்படியே வந்து ஆயுஷ் மாத்திரை வந்தா, ஆயுஷ் மாத்திரை கம்ப்ளீட்டா புவனேஸ்வர் குமாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல டிசீவ் ஆகி அவுட். அண்ட் அங்க இருந்து வந்தவன் சர்ஃபராஸ் வந்தா உடனே எக்ஸ்ப்ளோசிவ். நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, நான் என் கிரிக்கெட்டை நான் ஆட்டுக்கு ஆடுவேன். எனக்கு இந்த மைண்ட் செட் தான் எல்லாருக்கிட்டையும் வேணுங்கிறேன். என்னதான் பிரைஸ் டாக் ப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல கிரவுட் ப்ரெஷரு, டீம் ப்ரெஷரு, கேப்டன்சி ப்ரெஷர், என்ன ப்ரெஷரா இருந்தாலும் ஈஸ் அவுட் பண்றதுக்கு நீ உன் கிரிக்கெட் ஆடு. சர்ஃபராஸ் கானு அவன் கிரிக்கெட் ஆடினா, வந்தான், அடிச்சான், போனான். அந்த மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நேத்து மேட்ச்ல சர்ஃபராஸ் வந்து 50 அடிச்சது. அண்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம். சோ அது வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்னும் வரைக்கும் அந்த டீம்ல அவன் ஒருத்தர் மட்டும் தான் தனியா தெரியுறான், கன்சிஸ்டன்டா இருக்கான், தனியா தெரியுறான் டாப் 4ல. அண்ட் கார்த்திக் சர்மா ஆஸ் யூஸ்வல் வந்தாரு, ஒரே ஒரு 6, நல்ல 6. அண்ட் அவ்வளவு பெருசா ஃபயர் ஆகல. நம்ம நல்லாவே ஆரம்பிச்சாரு. பிரசாந்த் வீர் அப்சல்யூட்லி சூப்பரா ஆடினார் நேத்து. ஆக்சுவலா எங்களை வந்து ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இல்ல ஆக்சுவலா பெர்ஃபார்மே பண்ணல. இல்ல எனக்கு வந்துட்டு அந்த ஒரு பிரைஸ் டாக் ப்ரெஷர்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் அடிப்பேன்ப்பா, என் கேம் ஆடுவேன்ப்பான்னு சர்ஃபராஸ் இருந்தா அவர் கத்துக்கிட்டாரு போறேன், 2-3 லெசன்ஸ் எடுத்துக்கிட்டாரு போல. கார்த்திக் சர்மாவும் நீங்க கொஞ்சம் சர்ஃபராஸ் கான் கிட்ட போயிட்டு கொஞ்சம் லெசன்ஸ் எடுத்தீங்கன்னா, இல்ல பர்ஃபார்மே பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன். அண்ட் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன், அந்த டைமிங் எல்லாமே வேணும். அண்ட் டைமிங் ஆஃப் த ஷார்ட்ஸும், நீங்க ஷார்ட் மேக்கிங் டெசிஷன்ஸ் எல்லாமே அந்த லாஸ்ட் டைம் நாங்க சொன்ன அதே தான். நீங்க இந்த கவரிங், கார்டு எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பண்ணீங்கன்னாவே யூ வில் பி எக்ஸெப்ஷனலி வெல். ஸோ அங்கிருந்து வந்தோம்னா நம்ம ஓவர் டென்னும் நல்லா முடிச்சு கடைசி வரைக்கும் நின்னாரு. இப்போ என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா வந்து பவர் பிளேலயே நான் மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆக்சுவலா வந்து சர்ஃபராஸா இருக்கட்டும், டூபேவா இருக்கட்டும், பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன், ஈவன் கடைசியா வந்து கம்போஸ் கூட வந்து மேட்சை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போவாங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேனுக்குமே வந்து இவ்வளவு பிலீஃப் இருந்திருக்காது. அதாவது 207 வரை போவோம், அதுக்கப்புறம் தான் ஆல் அவுட் ஆகும் அப்படின்னு. ஆக்சுவலாவே வந்து என்ன ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து மிடில் ஆர்டர் வந்து பெட்டராவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டாப் ஆர்டர்ல மட்டும் நேற்று யாராவது 3 பேர்ல யாராவது ஒரு ஆளு கிளிக் ஆயிருந்தா கூட இந்த சேஸ் வந்து ஆன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஆனா 3 பேருமே ஃபெயில் ஆனதுதான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா முதல் மேட்ச் தான் வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு ஸ்பார்க் காமிச்சாரு. எல்லாருமே நினைச்சோம் ஆயுஷ் மாத்திரை இஸ் பேக், அவர் வந்து பழைய மாதிரி ஆடுறாரு அப்படின்னு. ஆனா நேத்து வந்து தேவையில்லாம ப்ரெஷரா இல்ல அடிச்சு ஆடணுங்கிற ஒரு ப்ரெஷரா என்னன்னு தெரியல. பட்
3 பேருமே அந்த ஒரு ப்ரெஷர்னாலதான் அவுட் ஆனாங்களோன்றது என் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா வந்துட்டு இல்ல ஆன்போர்டு அவங்க 250 வந்துட்டு சேஸ் பண்ணும் அப்படின்றது வந்துட்டு நீ எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து அடிச்சு ஆடணும்னு வந்தாங்க. பட் அடிச்சு ஆடுறதுக்கு நம்ம முதல்ல கம்போசர் வேணும், காம்னஸும் வேணும். பிகாஸ் அவங்க சைட்ல அவ்வளவு காமன் கம்போஸ்டா அடிச்சு ஆடினானுங்க ஆர்சிபி பக்கம். சொல்லவே வேணாம். இது ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்கள்ட்ட மிடில் ஆர்டர்ல 2 பேர் முடிச்சு விட்டாங்க. மொத்தமா 3 பேர் முடிச்சு விட்டாங்க என்ன கேட்டா. பட் ஆனா நேத்து ஆர்சிபியோட பவுலிங்குமே வந்து ஈவன் ஹை ஸ்கோரிங் கொடுத்துருக்காங்க. ஆனா விக்கெட் வந்து ரெகுலர் இன்டர்வல்ல எடுத்தாங்க. சோ அதனால வந்து அவங்களால வந்து அது என்ன சொல்றது, இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது டஃபி அண்ட் புவனேஸ்வர். அதுக்கடுத்து பின்னாடியே வந்தாரு நம்ம செங்கல் ஜெய்க்கு குருணால் பாண்டியா. மனுஷன் எல்லாம் போடுறாங்க 126 ஸ்பின்னர் 126 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு நான் நேத்து தான் பார்த்தேன். அதுவும் இல்லாம பவுன்சர்லாம் சிவம் துபிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே 6, 2வது பால் லைன் அண்ட் லென்த்த மாத்துவாருன்னு நினைச்சா அவர் கம்ப்ளீட்டா பால் வேரியேஷனை மாத்தி பவுன்சர் போடுறாரு. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இவரு ஒரு அன்னார்த்தோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா இருக்காரு. எல்லாரும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர் வந்து வந்த பால் 6 அடிக்கிறான் அப்படின்னா லைனை மாத்துவாங்க இல்ல லென்த்தை மாத்துவாங்க. என் தலைமை பாலவே மாத்தி ஒரு நல்ல ஷார்ட் பால் நல்ல பவுன்ஸ் வேற ஆகுது. இனிமே எல்லாம் எந்த பேட்டரா இருந்தாலும் குருநாள் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பால் அவங்க ஷார்ட் பால் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நிக்கலான்ற மாதிரி இருக்கு. சோ அது ஒரு நல்ல டாக்டிக். என்னதான் பண்ணி பேட்டர் காமெண்ட்ரிலயுமே நேத்து நான் பாக்குறப்பவே எக்ஸாக்ட்டா சொன்னாங்க. லைக் ஃபர்ஸ்ட் பால் 6 ஆனா அடுத்த பால் ஷார்ட் பால் அதே மாதிரி ஷார்ட் பால். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சுயா சர்மா வந்து இங்கேயுமே வந்து ஈவன் தோ எல்லாருமே வந்து எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலுமே வந்து சுயா சர்மா இஸ் தி மோஸ்ட் எகனாமிக்கல் பவுலர் இந்த மேட்ச்லயுமே சொல்லலாம். ஏன்னா 5.25ல முடிச்சிருக்காரு. 4 ஓவர் 21 ஃபார் 1ன்னு. யாரோட விக்கெட் எடுத்தாரு? ஓவர்டன் வந்து நல்லா பொழந்துகிட்டு இருந்தாரு. அவர் விக்கெட் தான் எடுத்தாரு. ஸோ ஓவரால் வந்து ஆக்சுவலாவே வந்து நாங்க வந்து 2 மேட்சுமே வந்து நான் வந்து ராங்கா தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ மொதல் மேட்ச் வந்து SRH வேணும்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் மேட்ச் வந்து CSKன்னு சொல்லியிருந்தோம். ஆனா 2 மேட்ச்லயுமே வந்து எங்களை வந்து ராங்னு வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. LSG அண்ட் RCB ஆனா 2 டீம் கிட்டயுமே வந்து ஒரே ஒரு மேஜரான ஃப்ளா, காமனான ஃப்ளா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா டாப் 3 ஃபெயிலியர். டெஃபினெட்லி அது மட்டும் யாராவது ஒரு ஆள் கிக் ஆயிருந்தாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் போட்டிருக்கலாம். மேபி கொஞ்சம் ஸ்கோர் பக்கத்துல போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் இன்னைக்கு நேற்று நடந்த 2 மேட்சோட ரிவ்யூ. அப்படியே நம்ம இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூக்கு போனோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா KKR vs பஞ்சாப். தோத்து போன KKR அண்ட் வெற்றியான நம்ம பஞ்சாப். சோ மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் என்ன செய்ய காத்திருக்கிறாருன்னு தெரியல. இன்னைக்கு என்ன அசால்ட் நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் ஹோம் கிரவுண்ட் கேம் வேற. அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஓகே கொஞ்சம் போராட்டம் இல்ல. அந்த மேட்ச் வந்துட்டு SRH வந்துட்டு பேக் டு ஃபார்ம். ஸோ அதனால அடி பொழந்தாங்க. அட் த சேம் டைம் ஒண்ணுமே சொல்ல முடியாது அவங்க சைடு. இந்த மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னா இந்த மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். பிகாஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் கொல்கட்டா அண்ட் 2 சைடுமே ஹெவி ஹீட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபின்னாலன் கிட்ட இருந்து நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். பட் இது நாட் ஷியோர் தான். ஆனா ஒரு சைடு எனக்கு கிளியர், பஞ்சாப்ல இன்னைக்கு ஒரு அசால்ட் கன்ஃபார்ம் அசால்ட் இருக்கு. அண்ட் என்னோட நான் ஸ்டாண்ட் வித் பஞ்சாப். பஞ்சாப் தான் நானும் நீங்க போறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் டு KKR வந்து டாப் 4 இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், 3 டிபார்ட்மெண்ட்ஸ்மே பஞ்சாப்ல வந்து கன்னா இருக்கு. அதுவே நம்ம KKR சைட் போனோம் அப்படின்னா வந்து பவுலிங் வந்து ரொம்ப லீன் பேட்ச்ல இருக்கு. ஈவன் தோ நரைன் அண்ட் வருண் இருந்தாலுமே வந்து அவங்க 2 பேருமே வந்து அடி வாங்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு மாதிரி அது வந்து KKRக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. கிட்டத்தட்ட அவங்களும் CSK நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு ப்ராப்பரான காம்பினேஷனை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி ஆடணும். இதோட நான் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஃபின்னாலன் கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா முசராபானி கிட்ட இருந்து எனக்கு கண்டிப்பா நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் வந்துட்டு வேரியேஷன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு ட்ரை பண்றாரு. பிராவோட கோச்சிங் க்ளோஸா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவா போனாலும் 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு பிராவோட மேஜிக் ஆன் முசராபானியை வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐம் நாட் ஷியோர் பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் ஐ எம் ரூட்டிங் ஃபார் தீஸ் 2 பீப்புள் அண்ட் பஞ்சாப் டு வின் திஸ் மேட்ச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 55-45 டுவர்ட்ஸ் பஞ்சாப்.
நான் வந்து 60-40 தருவேன் பிபிகேஎஸ் வேல. பிபிகேஎஸோட பேட்டிங்கோட அணுகுமுறையா இருக்கட்டும், அது வந்து ஆக்சுவலாவே போன மேட்சே வந்து அந்த பிரப்சிம்ரனும் பிரியான்ஸ் ஆர்யாவும் ஒரு ஸ்பார்க் காமிச்சாங்க. மேபி இன்னைக்கு அவங்க 2 பேர்ட்ட இருந்து யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட கிளிக் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு பிக் ஸ்கோர் அவங்க கிட்ட இருந்து. அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் கிட்ட இருந்து அண்ட் கூப்பர் கான்லியா இருக்கட்டும், மை பாய் ஸ்ரேயஸா இருக்கட்டும், தென் சஷாங்கோட ஃபார்முமே வந்து கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. ஆனா போன மேட்ச் வந்து அது என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிகிற கண்டிஷன்ல தான் வந்தாரு. ஸோ அதனால ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து சஷாங்க்கு வந்து ஒரு ப்ரமோஷன், ஸ்டாய்னிஸ்க்கு ஒரு ப்ரமோஷன், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ தட் அவங்க வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம் அவங்களோட ஃபார்மை டோர்னமெண்ட்டுக்குள்ள போறதுனால அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நானும் பஞ்சாப் வேல தான் போறேன். அண்ட் யுசி சேகல் வந்து மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பவுலராகவே மாறிட்டாரு. ஒரு 4-5 இயர்ஸ்ல டாப் விக்கெட் டேக்கரும் அவர் தான். ஸோ அவரை நம்ம பேங்க் பண்ணலாம் எங்கேயா இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு. அண்ட் சேவியர் பாட்லெட்டா இருக்கட்டும், பவர் பிளேல நல்லா ஸ்விங் சூப்பரா பண்றாரு. சீம் ஸோ பிரசன்ட் அந்த ஆஸ்திரேலியன் பிளேவர் நான் பஞ்சாப் கிங்ஸ்ல பாக்குறப்ப எனக்கு ஆஸ்திரேலியன் ஃபேனா எனக்கு அப்படியே மனசெல்லாம் குளிருது. ஏன்னா பிகாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு எனக்கு பாட்லெட்டா இருந்தாலும் சரி, கூப்பர் கானலியா இருந்தாலும் சரி, இதோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸா இருந்தாலும் சரி, நாட் சோ அவர் அவர் அவ்வளவோ வெளியில பெர்ஃபார்ம் பண்ணல. ஐ மீன் சான்சஸ் கிடைக்கலாம், பட் கிடைக்கிற சான்சஸ பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ஐம் சோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் மார்க்கோ ஆன்சனுமே வந்து கொஞ்சம் பெட்டரா போடுறான். பவுலிங்ல வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. ஆனா பேட்டிங் வந்து செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு பழைய பவுலிங் போட்டா அப்படின்னா நான் கொஞ்சம் இன்னுமே ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் பிபிகேஎஸ்க்கு. அண்ட் அவ்வளவுதான் டீமை வந்துட்டு பிடிக்கவே முடியாது. சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. வைசாக்குமே வந்து நல்லா போடுறாரு. போன மேட்சுமே வந்து அவர் தான் வந்து மோஸ்ட்லி மேட்ச் சேவ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் மிடில் ஓவர்ஸ்ல. ஸோ வந்து இவங்க டீம் செட்டில்டு. இவங்க இம்பாக்ட் பிளேயரே இல்லாம ஆடலாம். அப்பேற்பட்ட டீம் இந்த டீம் என்ன பொறுத்த அளவுக்கு. ஈவன் தோ எம்ஐ வந்து மோஸ்ட் பேலன்ஸ்டு டீம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா எம்ஐமே வந்து அடி வாங்குறாங்க இந்த சீசன்ல. பட் ஆனா பிவிகேஎஸ் வந்து எல்லாருமே வந்து போன சீசன் சம்திங் இந்த சீசன் தான் அவங்களுக்கு லாஸ்ட் சீசனே வந்துட்டு ஃபைனல் வந்துட்டாங்க. சோ இந்த சீசன் கண்டிப்பா கப்ல ஒரு கையை வச்சிருவாங்க. எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் சொல்லலாம் அந்த டீம் எப்படியாப்பட்ட டீம் பாருங்களேன். டாப் 7ல ஸ்ரேயஸ் மட்டும் தான் கேப்டு பிளேயர். கேப்டு T20 ஃபார் தேர் இன்டர்நேஷனல் டீம். மீது எல்லாருமே அன்கேப்டு. சோ எல்லாருமே ப்ராப்பரா டீம் காம்பினேஷன் செட் ஆகி டீம் மேனா எல்லாருமே விளையாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கையில டீமோட ஜெல்லுமே வந்து நல்லா இருக்கும். டீமோட பெர்ஃபார்மன்ஸுமே பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னா வந்து கேகேஆர் சைட் போனோம் அப்படின்னா கேகேஆர்ல வந்து டாப் ஆர்டர் வந்து எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபினாலன் அண்ட் ரஹானே ஆடுறாங்க. 1 டவுன்ல வந்து ரகுவன்சி ஆடுறாரு. நம்பர் 4ல கேம் கிரீன் ஆடுறாரு. என்ன கேட்டோம் அப்படின்னா நம்பர் 3க்கு நான் கேம் கிரீனை புஷ் பண்ணிட்டு நம்பர் 4க்கு ரகுவன்சி ஆடுவேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நம்பர் 3ல ஆடையில கொஞ்சம் அது என்ன சொல்றது, அவருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர் ஆட நல்ல டைம் கிடைக்கும். செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். கேம் கிரீனுக்கு வந்து அந்த பிரைஸ் டேக் ப்ரெஷர் எதுவும் இல்லாம ஆட முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அட் தி சேம் டைம் அவங்களோட பவுலிங் பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேகேஆர். கிட்டத்தட்ட சிஎஸ்கே மாதிரியே இருக்காங்க. சிஎஸ்கே இல்ல, சிஎஸ்கேவோட கொஞ்சம் மேலதான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த சுனில் நரேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மட்டும்தான் இன்னும் அடி வாங்கல. மீது எல்லாருமே அடி வாங்கிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து ரியலி எக்ஸைட்டட். ஈவன் தோ அது கேகேஆரோட ஹோம் கிரவுண்டாவே இருந்தாலுமே கூட நான் வந்து பிபிகேஎஸ் வேலை தான் போறேன். அண்ட் பிபிகேஎஸோட பழைய கேப்டன் தான் கேகேஆர். சாரி, கேகேஆரோட பழைய கேப்டன் ஸ்ரேயஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து கப்பு வாங்கி கொடுத்தாரு. அவரவே ஆனா ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்ப்போம் அவர் எதுவும் ப்ராப்பரா இன்னைக்கு ஆடுறாரா அப்படின்னு. நான் வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தென் ரிங்கு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிற மாதிரி இருக்காரு. அவர் கொஞ்சம் பழைய மாதிரி ஆடுனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்றபடி அவங்களோட மிடில் ஆர்டரும் கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கு. பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ரிங்கு மட்டும்தான் இருக்காரு. அனுகுல் ராய் ஆடுறாங்க, ரமன்தீப் சிங் ஆடுறாங்க. 2 பேருமே வந்து எம்ஐல ஆடையில நல்லா ஒரு எக்ஸெப்ஷனல் பவர் ஹிட்டர் அந்த மிடில் லைக் ட்ரேரஸ் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. பட் ஆனா அவர் ஸ்டில் இந்த பெஞ்ச் ராமன் பவல் அண்ட் அவர் எங்க ஆட வைக்கிறதுன்னு தெரியாது. பிகாஸ் அந்த 4 ஃபாரினர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிளியரா இருக்கு. ஃபின்னாரன், கேம் கிரீன் அண்ட் சுனில் நரேன் கண்டிப்பா இஸ் இந்த 11. அது வந்துட்டு ஒண்ணுமே மாத்த முடியாது. அண்ட் பிளஸிங் முசராபானி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஸோ அதனால ஆடுறாங்க. என்ன கேட்டா கேம் கிரீன் வந்துட்டு லைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் பிரைஸ் டேக் ப்ரெஷரை பார்க்காம நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஹெவி ஹீட்டர் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா ராமன் பவலை தூக்கலாம். பிகாஸ் அந்த வேர்ல்ட் கப் சீசனா இருக்கட்டும், ராமன் பவல், சிம்ரன் ஹெட்மயர் 2 பேர் சேர்ந்து எல்லா பிக் டீம்ஸையும் கதற விட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ
பார்க்கலாம் ராமன் பாவலுக்கு சான்ஸ் எப்ப கிடைக்குது அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி கார்த்திக் தியாகியுமே வந்து லுக் அவுட் அதை ப்ராப்பரா போடுறாரு. இருந்த அளவுக்கு இல்லாம இந்த சீசன் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் தெரியுது. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிஸ் பால்ஸ். ஸோ உங்களோட யார் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ரெட்டிங் மேட்ச்? ஸோ கேகேஆர்ல பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி செட் ஃபின்னாலன் அண்ட் பிளஸிங் இவங்க 2 பேர்கிட்ட வந்து நான் ஒரு ஸ்லைட் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறேன். பட் இது நடக்குமான்னு எனக்கு தெரியல ஆப்வியஸ்லி. ஆனா பஞ்சாப்ல இருந்து ஐம் ரூட்டிங் ஃபார் அனதர் பாட்லெட் அண்ட் கூப்பர் கான்லி ஷோ. ஓகே, எல்லாமே நீங்க ஆஸ்திரேலியன் ஃபேவர்ல இருக்க மாதிரி இருக்கு, பயாஸ்டா இருக்க மாதிரி. அப்படி பயாஸ்டாலாம் இல்லைங்க, இதுல என்னங்க இருக்கு, ரெண்டு ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் இது வேணா நான் சேஞ்ச் பண்றேன். பாட்லெட்டை கூட விட்டுறலாம். பாட்லெட் இஸ் பீன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எனக்கு கேட்டா இன்னைக்கு பிரியன் சாரியா கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலன்னு எனக்கு தோணுது. அண்ட் சிஎஸ்கே கிட்ட ஃபார்ம் வந்தாரு அண்ட் சிஎஸ்கே முடிச்சுட்டு வர்றாங்கன்றதுனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் பிரப்சிம்ரன் சிங்கும் இந்த வாட்டி ஃபயர் ஆவாருன்னு எனக்கு தோணுது. நான் என்னோட கேகேஆர்ல யாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, மேபி வருணோட கிராஃப் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கு. மேபி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி இங்கிட்ட கிங்ஸ்க்கு போனோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு பிக் ஸ்கோர் அடிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் எனி சேஞ்சஸ் இருந்து கேகேஆர்ல எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? எனி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணா அதேதான். என்ன கேட்டா இது என்னோட பர்சனலா இருந்தா நான் ஐல் பி சூசிங் ராமன் பவல் ஓவர் கேம் கிரீன். பிகாஸ் அந்த இடத்துல நான் கேம் கிரீனை வந்துட்டு கொஞ்சம் ஒரு மேட்ச் உட்கார வச்சு ராமன் பவல் எப்படி ஆடுறாருங்கிறத நான் பார்ப்பேன். அண்ட் இல்லை அப்படின்னா ஐல் பி ஸ்டிக்கிங் டு த சேம் 11 பிகாஸ் அது ஒன்று. அண்ட் பஞ்சாப் சைடு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சேஞ்சஸ் பிகாஸ் அது பேலன்ஸ்டான யூனிட்டா இருக்கு. ஸோ அதனால சேஞ்சுன்றது சான்ஸே கிடையாது அங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எதுவும் கேகேஆர் சைட்ல இருந்து பவுலிங் சைடு எதுவும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்படின்னா வைபவ் வரராவை வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சம்படி லைக் பெருசா யாரும் இல்லை. மேபி ஒரு நவ்தீப் சைனி மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிக் எடுத்தாங்க. மேபி அவர் ஏதோ வர சான்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. தெரியல, வரலாம் வராமலும் இருக்கலாம், பார்ப்போம். அண்ட் உம்ரான் மாலிக்னு ஒருத்தர் இந்த டீம்ல தான் இருக்காரு. என்னதான் பண்ண போறாங்க? அவர் ஐபிஎல்ல வந்து ஒரு சீசன் ஒண்டராவே மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பவுலிங் போடவே ஆளை காணும். எதுவும் அவருக்கு எதுவும் ரஃபா சான்ஸ் தருவாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். உம்ரான் மாலிக் அது ஒரு பேஸ் மாஸ்டர் இல்ல, அவரு தான் அது கான்ஸ்டன்டா 150ல போடுவாரு. 2021 2023 தெரியல, ஏதோ ஒரு சீசன் கப் அடிச்ச சீசன் தான் நினைக்கிறேன். 23 நல்லா லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. நான் எக்கனாமிக் ஹையா தான் வச்சிருந்தாரு. மேபி அவர் பேச வச்சு எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். பவர் பிளேல சம்படி லைக் who's having set that 150 plus இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிசீவ் ஆக பேட்ஸ்மேன்ஸ் நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் பவுலிங் சைடு எதுவும் சேஞ்சஸ் இருக்குதான்னு. அண்ட் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் பிபி கேஸ்ல நான் எதுவும் சேஞ்சஸ் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்லஸ் ஏதாவது இன்ஜுரிஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எதுவும் இதுவரை இல்ல, பார்ப்போம். நான் வந்து பிபி கேஸ் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, ரெண்டு டீம்ல யார் பெட்டரா பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். கேகேஆரோட பழைய கேப்டன் கேகேஆரோட கோட்டையிலே வந்து டிவி கேஸை வின் பண்ண வைக்கிறாருன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ், கருத்து கணிப்பு, வேற எதுவும் உங்களோட கருத்துக்கள், உங்களோட லைக் பாயிண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணிடுங்க. அண்ட் நாங்க வந்துட்டு எங்களோட இதெல்லாம் சொல்லிட்டோம். உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம இதெல்லாம் சொல்லிடுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோஸ் போட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நாங்கள் வந்துட்டு ஷார்ட் ரீல் கண்டென்ட்ஸ் நிறைய போடுவோம். லைவ் அப்டேட்ஸ் லைக் மேட்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே இமீடியட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் ரிவ்யூ கொடுத்துருவோம். எப்படி நடந்தது, என்ன நடந்தது எல்லாமே. ஸோ அது மட்டும்தானா, கிரிக்கெட் மட்டும்தானா கேள்ல, நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸையும் கவர் பண்ணுறோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீக் டு வீக் ஃபுட்பால்ஸும் வந்துடும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஃபார்முலா 1 வந்துடும். ஸோ எல்லாமே நம்ம எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி மக்களே. தேங்க்யூ. பை.